ந புத்தி பேதம் ஜனேத் அஜ்ஞானாம் கர்ம சங்கீனாம் யோஷேத் சர்வகர்மாணி வித்வான் யுக்த சமாச்சரன். அதனால் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று போட்டு குழப்பி ஜனங்களையும் அஜ்ஞான வகைகளை கொண்டு விட்டு திண்டாட வைக்காத. இன்றைக்கி நடக்கிற வேதாந்தங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று இருக்கிறது ஒன்றா இருக்கா. அதனால தான் ஒன்றும் பலிக்க மாட்டேங்குது. சொல்கிறத அப்படியே செஞ்சு செய்கிறத அப்படியே செஞ்சாக்க பலிக்கும் எல்லாமே. மனசால் ஒன்று நினச்சிக்கிறது, வாயால் ஒன்று சொல்கிறது, காரியத்தை மூணாவது போய்ட்டுனா என்னாகும்? அது துஷ்ட சோகம் தான். மனசன்யத்து வச்சசன்யத்து கர்மண்யன்யத்து துராத்மனாம்னா. மனசை நல்லது நினைக்க மாதிரி நினைக்கிறான், வாயால் நல்லது சொல்கிற மாதிரி நினைக்கிறான், கர்மா வரும்போது நேரம் விபரீதமாக பண்ணுறான். இப்போ என்னாகும்? அதுவும் துராத்மா, அசதாத்மா, நல்ல ஆத்மா இல்லை. அதனால் நீ பண்ண வேண்டியது என்னன்னா, ஜனங்களுடைய புத்தியை குழப்பாமல் ஆசக்தியாக எப்படி ஒருத்தன் கர்மானுஷ்டானத்தை ஒருத்தன் அஞ்ஞானியானவன் நன்னா பண்ணுவானோ அதுக்கு மேலே ஆசக்தியோடு நீ இந்த கர்மாக்களை பண்ணி பலத்தில் ஆசை இல்லாமல் எங்கிட்ட ஒப்பிச்சிரு. அதுதான் சரியான வழி அப்படிங்கிற. பிரகிருதே கிரியமானானி குணை சர்வாணி சர்வசா அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமித்தி மன்னியதே. இப்போ அந்த பஞ்சபூதனாலுடைய காரியங்கள்லாம் என்ன ஆகுது? எல்லாத்தையும் ஸ்ரத்தையாக செய்கிறான், ஆசையோடு செய்கிறான், தனக்கு அந்த பணம் வேணும், இந்த பணம் வேணும், இந்த பணம் வேணும் செய்கிறான். அதனால் என்னாச்சு? பிரகிருதி அவரை விடாது. இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணு, காத்தால் எழுந்துரு, பள்ளத்தையும் சாப்பிடு, என்னென்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் இயற்கைக்கு விரோதமாக நம்ம செய்ய முடியாது, செஞ்சு தான் ஆகணும். அது பிரகிருதி, நேச்சர், இயற்கை. பிரகிருதே கிரியமானானி குணேகி கர்மானி சொல்ல சத்துரஸ்தமோ குணங்களால் இந்த காரியங்களை நம்ம பண்ணித்தான் ஆகணும். ஜோஷே அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியதே. என்ன நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், நான் தான் பண்ணேன், இதை டம்பட்டம் அடிச்சுமா. அது இயற்கை. இயற்கையாக செய்யக்கூடிய கர்மாக்களை யாருக்கு பண்ணுறோன்னா அது வரைக்கும் அகங்காரங்கள் போகாது, அந்த பலம் போகாது, பாவ புண்ணியம் போகாது, எல்லாத்தையும் பார்த்து அவனை அனுப்பிச்சு தான் ஆகணும். தத்துவவித்து மகாபாகோ குணகர்ம விபாகயோகோ குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வான சச்சதே. இதே ஞானத்தை ஒருத்தன் அடைஞ்சாச்சுன்னா, ஆத்மசுபத்தை ஒருத்தன் அடைஞ்சிட்டான்னா, அவனு இதே கர்மாக்களை பண்ணினாலும் அவனுக்கு எந்த விதமான பாவ புண்ணியமும் நேராது, சுகதுக்கம் வராது, ஒன்றும் ஒட்டவே ஒட்டாது. தத்துவவித்துன்னு என்ன அர்த்தம்? தத்துவத்தை அறிந்து கொள்ளவன். தத்து ஆத்மா, வித்து அதை அறிஞ்சு கொள்கிறவன் தத்துவவித்து. தத்துவவித்து மகாபாகோ, பெரிய கை உள்ளவனாக இருக்கே, ரெண்டு கை நீட்டின்னு இருக்கியே. குணகர்ம விபாகயோகோ, குணம்னா தத்துவஸ்தமோ குணம், கர்மானா நித்தியம் நைமித்தியம், பாபம் புண்ணியம் புண்ணியம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிண்டு குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வான சச்சதே. பிரகிருத்தியாக நம்ம செய்யக்கூடிய எந்த காரியம் இருந்தாலும், இயற்கையாக செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும், அந்த காரியங்கள்லாம் இயற்கையினுடைய பலனாக சுகதுக்கங்கள் வரும், சத்துரஸ்தமங்களால் பலங்கள் வரும், நம்மளை ஒன்றுக்கும் தொடர்பு கொள்ளாது. அந்த எண்ணத்தோட குணா குணேஷு வர்த்தந்தே. சத்துரஸ்தம குணங்கள் அந்த அது மூலம் செய்யக்கூடிய பலங்கள்லாம் காரியங்கள்லாம் அதுக்குள்ள பலத்தை அப்படியே சேர்ந்து விட்ரும். நம்ம அதெல்லாம் அதீதமாக இருக்கும். எல்லா கர்மாக்களையும் பண்ணாலும் பகவதர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா நமக்கு எந்த குணமும் வராது, சத்தசும் வராது, ரஜசும் வராது, தமசும் வராது, அதனுடைய பல துக்கங்களும் நமக்கு ஒன்றுமே வரவும் வராது. பிரகிருதேர் குணசம்மூடாக சஜ்ஜந்தே குணகர்மசு தான் அகிருஷ்ணவிதோ மந்தான் கிருஷ்ணவித்து நவிச்சாலையே. அதனால் அஜ்ஞானி எப்படி இப்போது ஸ்ரத்தையாக வேலையெல்லாம் நன்னா பண்ணுவானோ அதுக்கு மேலே ஸ்ரத்தையோடு நீ அன்னையாக நன்னா பண்ணி, ஆனால் ஞானத்தை அடையிறோம், ஈஸ்வர சுரூபத்துக்கு கொடுக்குறோம் பலத்தைன்னு சொல்லி அந்த எண்ணத்தோடு நீ பண்ணிட்டேன்னா உனக்கு தோஷம் கிடையாது. அதனால் அஜ்ஞானிகள்லாம் எப்படி பண்ணணும்? அதுக்கு மேலே ஆசையோடு நீ நல்லா கர்மாக்களை பண்ணணும். ஆனால் அந்த பலம் பண்ணும்போது அந்த கர்மாக்கள் அந்த பலங்கள் எல்லாமே ஞானஸ்வரூபத்துக்கு படுத்து வேதத்தை சொன்னபடி நம்ம பண்ணணும். வேதம் பிரம்மஸ்வரூபம், பிரம்மத்தில் சமர்ப்பணம் பண்ணிட்டோம், பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி சமர்ப்பணம் பண்ணிட்டோம். அதனால் நமக்கு எந்த தோஷமும் நமக்கு வரவே வராது. அந்த எண்ணத்தோடு கூட ஆத்மனிஷ்டோடு கூட இந்த கர்மாக்கள்லாம் பண்ணி எதுலேயும் ஆசக்தி வைக்காமல், பற்றுதல் வைக்காமல், கடமை தர்மம் பலம் பகவத்யாகம் இந்த எண்ணத்தோடு பண்ணு அப்படிங்கிற. மயி கர்மாணி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா நிராசீகி நிர்மமோ பூத்வா யுக்தஸ்வ விகத ஜோரஹா. அதனால் எவ்வளோ கர்மா உண்டோ எல்லா கர்மாவும் பண்ணு. சத்திரனுக்கு ஏற்பட்ட அத்தனை கர்மாவும் பண்ணு. அத்தனை கர்மாவும் பண்ணி எங்கிட்ட ஒப்பிச்சிடும். மை சர்வாணி கர்மாணி, என்ன இடத்துல பரமாத்மா இடத்துல ஈஸ்வரன் இடத்துல ஆத்மஸ்வரூபத்தில் போய் எல்லாத்தையும் ஒப்பிச்சிடும். சந்நியஸ்ய அத்தியாத்ம சேதசா. சன்னியாசம்னா வேஷ்டி கட்டிக்கிறது மாத்திரம் இல்லை, இந்த கர்மாக்கள் எவ்வளோ பண்ணாலும் எல்லா கர்மாக்களையும் அதனுடைய பலத்தையும் எங்கிட்ட ஒப்பிச்சிரும். அப்படி ஒப்பிச்சாச்சுன்னா என்னாச்சு? எனக்கு எந்த சுகதுக்கங்களும் ஒட்டாது,
உனக்கும் கொடுக்க மாட்டேன், உனக்கும் வராது. ஏன்னா எங்கிட்ட ஒட்டினான்னா நான் வந்து உனக்கு பிச்சு கொடுக்குறதுக்கு, எங்கிட்டே ஒட்டாதுக்கு உனக்கு எங்கேருந்து வரும்? அதுவும் வரவே வராது. நிராசைஹி நிர்மமோ பூத்வா யுத்தஸ்வ விகத ஜோரா. அதனால் உனக்கு வரக்கூடிய எந்தெந்த இப்போது சுதுக்கங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருக்கோ இதெல்லாம் இதனால் அஜ்ஞானத்தினால வருது. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிண்டு எல்லா கர்மாக்களும் நிறையா பண்ணு, எல்லா காரியங்களையும் நல்லா பண்ணு, ராத்திரி பகலாக எல்லாம் பண்ணு. எதுக்காக? லோக சங்கிரகம் ஏவாப்பி, லோகம் நன்னா இருக்கணும்னு தர்மம், சத்திரியனுடைய தர்மம், அதுக்காக நீ பண்ணு அப்படிங்கிற. ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தா அனுசூயந்தா முச்சந்தே தேபி கர்மபிகி. இப்படி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தனை எல்லா கர்மாக்களையும் பண்ணி எங்கிட்டே பலத்தையும் தியாகம் பண்ணுறானோ அவன் மாதிரி உலகத்தில் உள்ளவன் யாரும் கிடையாது. அவனுக்கு மோட்சத்தையே நான் கொடுத்துருவேன். அதனால் மோட்சத்துக்காக கண்ண மூடின்னு கண்ண தியானம் பண்ணிட்டு மனசை எங்கேயோ ஓட்டின்னு இருக்கிறத காட்டிலும் மனசால் முதல்ல எல்லா கர்மாக்களையும் தியாகம் பண்ணியாச்சுன்னா அதுவே உனக்கு பெரிய லட்சியத்தை கொடுத்து மோட்சத்தையே கொடுக்கும். ஸ்ரத்தாவந்தா அனுசூயந்தா முச்சந்தே தேபி கர்மபிகி. அதனால் எப்படிப்பட்ட கர்மாக்களை நாம் பண்ணினாலும் ஸ்ரத்தையோடு நன்னா பண்ணி ஈஸ்வரன் இருக்கார், அவர்கிட்ட பலத்தை கொடுக்கணும், பகவான்கிட்ட கொடுத்துடணும், அந்த எண்ணத்தோடு எல்லா கர்மாக்களும் பண்ணு. எல்லாம் உனக்கு பலனே கொடுக்காமல் அத்தனையும் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கும். ஏத்தேது அபிசூயந்தா நானு துஷ்டந்தி மே மதம் சர்வஜான் விமூடான்ஸ்தான் வித்தி நஷ்டான் அசேசா. இதெல்லாம் புரியாமல் யாரோ ஒருத்தன் கர்மாக்களை பண்ணிட்டு தனக்காக வேணும் தனக்காக வேணும் தனக்காக வேணும், சுகதுக்கம் வேணும், பாவ புண்ணியம் வேணும், சொர்க்கம் வேணும், நரகம் வேணும், மோட்சம் வேணும், இந்த மாதிரி ஆசையோடு யார் ஒருத்தன் பண்ணுறானோ அவன் மாதிரி மோசமான ஆள் உலகத்துலேயும் யாரும் கிடையாது. ஏது அபியசூயந்தா, நான் ஒருத்தருக்கும் பகவானாகுது அப்படின்னு நினச்சான்னா அவன் மாதிரி மோசமான ஆள் கிடையாது. நானும் துஷ்டந்தி மேத்தான். அப்படி உள்ளவன் யார் ஒருத்தன் என்னுடைய வழியை நான் சொன்னது யார் ஒருத்தன் கேட்கலையோ சர்வஜானம் விமூடாம்ஸ்தான், எல்லா அறிவினாலையும் மட்டமான ஆளாக ஆயிடுவான். வித்தி நஷ்டான் அச்சேதசா, அவன் மாதிரி ஒரு மோசமான ஆள் உலகத்திலே கிடையாது. அவனுக்கு மனசும் கிடையாது, புத்தியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்க தான் புத்தி மனசை கொடுத்துருக்கார். இதை புரிஞ்சிக்காமல் பாட்டுக்கு வேமா நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் அகங்காரம் பண்ணி உட்காந்தான். அப்புறம் அவனை என்ன பண்ணுறது? அது தானாக போயிடும். அது சதுஷம் சேஷ்டதேஷ்யாக பிரகிருதே ஞானவானபி பிரகிருதம் யாந்தி பூதானி நிகிரக கிம் கரிஷதி. அதனால் அஜ்ஞானி எப்படி வேலைகளை பண்ணுவானோ அதுபோலையே பற்றுதல் இல்லாமல் ஆசை இல்லாமல் எல்லா காரியங்களையும் யார் ஒருத்தன் ஒப்பிச்சுட்டு எங்கிட்ட ஒப்பிச்சுட்டு பண்ணுறானோ அவன் மாரி உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால் சதுசம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக, அஜ்ஞானி என்ன சாப்பிட்றானோ, எப்படி தூங்குறானோ, என்ன உட்காந்துருக்கானோ, என்ன தியானம் பண்ணானோ அது மாதிரி தான் இவரும் பண்ணுவான். ஞானியும் அவனுக்கு சதுஷமாக தான் இருக்கும், ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனாலும் கூட பிரகிருத்தே ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரகா கிங்கரிஷதி. அதனால் கண்ணை மூடின்னு உட்கார்ந்தா மாத்திரம் போகாது, மனசை அடக்கினா தான் பிரயோஜனமே தவிர மனசை அடக்காத வரைக்கும் எந்த கண்ணை மூடினாலும் பிரயோஜனப்படாது. கண்ணு திறந்துடும், காது கேட்க ஆரம்பிச்சிடும், வாய் பேச ஆரம்பிச்சிடும். அதனால் நிகிரகம் இந்திரிய நிகிரகங்கள்லாம் ஒன்றும் நிற்காது. மனோ நிகிரகம் புத்தி நிகிரகத்தோடு எந்த ஒரு காரியம் பண்ணுறோமோ, பலத்தை பகவானுக்கு எப்போ கொடுத்துட்டு காரியங்கள் பண்ணுறோமோ அப்போ தான் நமக்கு எல்லாம் நிம்மதி கிடைக்குமே தவிர அது இல்லாத வரைக்கும் சாமானிய மனுஷாவே நம்மளும் பிறந்துக்கிறது புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனீ ஜடரேஷனும் வந்து தான் ஆகணும். இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்தை இது தாரையன். இந்திரியஸ்ய இந்திரியார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தனம். இந்திரியத்தினுடைய சுபாவம் அது வெளியில் பார்க்குற சுபாவம், கண்ணு காது மூக்கத்தினுடைய சுபாவம் வெளியில் தான் பார்க்குற சுபாவம். அந்த மாதிரி பார்த்துட்டு போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தயோர்ன வசமாகச்சே தௌஹ்யஸ்ய பரிபந்தனம், அதுக்கு வசமாகி எதையாவது பார்த்துட்டு மாட்டின்ட எல்லாம் உபதிரப்படும். அது கண்ணு காது உறுப்புகள் பார்க்குறதுனால தப்பு இல்லை. பஜாரில் போகிறோம், ஆயிரக்கணக்கான ஜனங்களை பார்க்குறோம், கூட்டத்தை பார்க்குறோம், எல்லாம் பார்க்குறோம், அதில் நமக்கு ஒன்றும் கெடுதல் வரல, ஒன்றும் இல்லை, பார்த்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தாமரை தண்ணி மாதிரி எல்லாரையும் பார்க்கலாமே தவிர ஈடுபாடோடு உட்காந்து நீ பார்த்தேன்னா நீ மாட்டிக்கணும். அதனால் ஈடுபாடு இல்லாமல், மனசு ஈடுபாடு இல்லாமல் நீ வெறுநாள் கண்ணால் பார்த்துட்டு ஒரு தப்பும் கிடையாது. மனசு ஈடுபாடெல்லாம் சாப்பிடு, ஒரு தப்பும் கிடையாது. எந்த காரியம் பண்ணாலும் மனசை அதில் ஈடுபடுத்தாமல் எதை செஞ்சாலும் நல்லது. மனசோடு செஞ்சுட்டே எல்லாம் மாட்டிக்க முடியாது. அதனால் மனசுக்கு தனியாக வச்சுக்கோ. உறுப்புகளை கண்ணால் பார்க்குற சுபாவம் இருந்துட்டு போட்டோம், தப்பு கிடையாது. ஆனால் மனசை மாத்திரம் அதுக்கு ஈடுபடவே வைக்காத. ஸ்ரேயான் சுதர்மோ விகுணா பரதர்மாத் சுனிஷ்டிதாத் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா. நான் சன்னியாசம் வாங்கி விட்டுறேன், நான் பிட்சை எடுத்துன்னு போய்டுறேன் அப்படிலாம் சொன்னியே, ரொம்ப ரொம்ப தப்பு. சுதர்மமாக நீ கடைப்பிடிக்கிறது தான் உனக்கு வசந்தே தவிர சுதர்மத்தை செத்தாலும் தப்பு இல்லை, உனக்கு வீர சொர்க்கம் கிடைக்கும்.
அதை விட்டுவிட்டு நீ பாட்டுக்கு நான் சன்னியாசம் வாங்கிட்டு பிச்சை எடுத்து போயிட்டுருக்கேன்னா அது பரதர்மம். அது போகவே கூடாது. அது ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியது. பரதர்மா சுனிஷ்டிதார் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயா. செத்தாலும் பரவாயில்ல, சுதர்மத்தை விடவே கூடாது. நீ நன்னா வேலை செய்யணும். பரதர்மோ பயாவகா. பயத்தை கொடுக்குற பரதர்மத்தை நீ போகக்கூடாது. அதனால் அவாளுக்கு ஏற்பட்ட சுதர்மத்தை நன்னா ஸ்ரத்தையோட பக்தியோடு கடைப்பிடித்து நன்னா செஞ்சுன்னு வந்து மனசையும் அதிலே ஈடுபடுத்தி சுதர்மத்தை அனுஷ்டானம் நல்லா பண்ணி பலத்தை எங்கிட்ட ஒப்பிச்சிரு. பலத்தியாகமே ரொம்ப எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடியது. இது ரொம்ப அபூர்வமான விஷயம். நமக்கு யாருக்கும் பலத்தியாகம் பண்ணுறது மனசு வர, எனக்கு சொர்க்கம் வேணும், மோட்சம் வேணும், அது வேணும், இது வேணும், அது வேணும் தான், பசுமாடு வேணும், ரூபா வேணும், எல்லாம் கோவிலுக்கு போய் என்ன கேட்குறோம் நம்ம? சுவாமி எனக்கு அதை கொடு, இதை கொடு, இதை கொடு, இதை கொடு தான் கேட்குறமே தவிர ஒன்றும் வேண்டான்னு சொல்லி கேட்குறோம் யாருமே கிடையாது. எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆசீர்வாதம் மாத்திரம் போன நினைக்கிறோம். யார் இருக்கான்? 1000 ஒருத்தர் இருந்தால் பெரிய காரியம். பாக்கி எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா, பரீட்சையில் பாஸ் ஆகிறதுலேருந்து உத்தியோக ப்ரமோஷன்லேருந்து எல்லா சுக துக்கம் வர வரைக்கும் வியாதி நீங்கிறதுலேருந்து என்னென்ன உண்டோ அத்தனையும் கேட்டுன்னு உட்காந்துக்கானே தவிர எனக்கு ஒன்றுமே வேண்டாம், உன்னுடைய அனுகிரகம் உன்னுடைய ஆசீர்வாதம் தான் வேணும்னு சொல்லணும். யாராக இருக்கலாம் 1000 ஒருத்தன் இருப்பான். பாக்கியெல்லாம் ரொம்ப குறைச்சல் தான். அதனால் ஸ்ரேயான் சுதர்மோ விகுணா பரதர்மாத் சுனிஷ்டிதாத் சுதர்மே நிதனம் ஸ்ரேயா பரதர்மோ பயாவகா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை அடையிறதுக்கு நாமெல்லாம் நல்ல முயற்சி செஞ்சு எல்லா கர்மாக்களையும் நன்னா ஸ்ரத்தையோட பக்தியோடு நன்னா செய்யணும். அதனால் ஆசக்தி இருந்தால் எப்படி ஒருத்தன் செய்வானோ அத்தனை ஆசக்தியோடு நம்மளும் செய்யணும். மனசில் போய் ஈடுபடுத்தக்கூடாது. அதில் மனசை தூரம் வச்சுட்டு உறுப்புகள் மூலமாக செஞ்சுட்டே இருக்கலாம், கதிகால் மூலமாக செஞ்சுட்டே இருக்கலாம். மனசு அதில் போயிடுத்து நமக்கு ஆபத்து. மனசு போகாமல் ஸ்ரத்தா பக்தியோடு ஸ்ரத்தையாக நன்னா செஞ்சோம்னா பலத்தையும் பகவான்கிட்ட கொடுத்துட்டோமானால் ஒரு பிரச்சனையும் வராது. இது போன்று நம்முடைய வாழ்க்கை நடக்க வேண்டிய வழிமுறையெல்லாம் பகவத்கீதையில் எப்படி நடந்து கொள்ளணும். சாமானிய மனுஷன் அறியாமையாக உள்ளவன் என்னென்ன செய்கிறானோ, அக்ஞானியாக உள்ளவன் என்னென்ன செய்வானோ, சம்சாரி உள்ளவன் இப்படி செய்கிறானோ, அதே போலே நீ ஞான மார்க்கத்தை அடைய வேண்டியவன் நீயும் உன்னுடைய தர்மத்தை விடாமல் செய். ஆனால் பலத்தை ஆசைப்படாமல் பலத்தை எங்கிட்ட கொடுத்துரு. நான் தான் செய்கிறேன், நீ தான் செய்கிறேன், அகங்காரப்படாது, ஈகோ வச்சுக்காத, ஒன்றும் வச்சுக்காத. இந்த மாதிரி எண்ணத்தோடு எல்லாம் ஆத்மாவில் தான் இயங்குகிறது, எல்லாம் ஆத்மாவில் தான் நடக்கிறது, எல்லாம் ஆத்மா இல்லைன்னா உண்மையாக நடக்காது, அவனின்றி ஒருணும் வசையாது. இந்த எண்ணத்தோடு நீ எல்லா காரியம் பண்ணு, கரெக்டாக எல்லாம் போகும். அது இல்லாமல் நீயே உட்காந்து நான் தான் பண்ணேன், என்னால் இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணின்னு உட்காந்துருக்குமோ இந்த மாதிரி ஆச்சுன்னா எல்லா பந்தமும் எல்லா உபதிரமும் எல்லோரும் கஷ்டத்தை அனுபவிக்கணும். அதனால் கர்மாவை நன்னா பண்ணு. எப்படி பண்ணணும்? அக்ஞானி எப்படி பண்ணணும் அதுபோல் நன்னா பண்ணி பலத்தையும் ஈகோவையும் அகங்காரத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு மனசில் ஈடுபடுத்தாமல் ஸ்ரத்தையோடு நன்னா பண்ணி கதையை முடிக்கணும். இப்படி செஞ்சேன்னா அந்த பந்தமே ஆகாது, துக்கமே கொடுக்காது, சுகத்தையும் கொடுக்காது, ஆத்ம சுகத்தை கொண்டு விட்டுடும் அப்படின்னு சொல்லி பகவான் பகவத்கீதையில் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்கிறோம்.